ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த இடத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு 4 பேர் வந்து 8 பேர் கணக்கு பார்த்தா 8 பேர் சரண் அடைஞ்சிருக்காங்க. அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஏன் என்ன சந்தேகம் சார்? இல்லை, அந்த கொலை நடந்துச்சுன்னு எனக்கு நண்பர் கொலை நடந்துச்சுன்னு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். எப்போ அந்த அதிர்ச்சியை விட அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டே வருது. எப்பவுமே ஒரு கொலை சாதாரணமாக நடக்குதுன்னு சொன்னால் உடனே குற்றவாளிகள் வந்து சரண்டர் ஆக மாட்டாங்க. பெரும்பாலும் ஒரு நாள் இல்லை 2வது நாள். இந்த விஷயத்தில் வந்து எப்படின்னா நேரடியாக போலீஸில் போய் சரண்டர் ஆகிடும். கொலை நடந்த 1 ஹவரில் இங்கேருந்து அண்ணா நகர் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது. 3 கிலோமீட்டரில் போய் இவங்க சர்வசாதாரணமாக சரண்டர் ஆகிறாங்க. அப்போ சரண்டர் ஆகிறாங்கன்னா அப்போ இவங்களை சரண்டர் பண்ண விஐபி அல்லது விவிஐபி யார்? நான் என்ன சொல்கிறேன், வழக்கறிஞர் மூலிமா சரண்டர் ஆனாங்க. எந்த வழக்கறிஞர் மூலிமா சரண்டர் ஆனாங்க? ஃபஸ்ட்டு சரண்டர்னாங்க. அப்புறம் போலீஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இல்லை நாங்கள் பிடிச்சது அப்படின்றோம். முதல்வரும் அதான் சொல்லியிருக்காரு, 2 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டாரு. நான் என்ன கேட்குறேன், குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே குறைஞ்சி ஒரு 4-5 மணி நேரம் ஆகுது. ஆற்காடு சுரேஷ் சேர்த்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக நீங்கள் அந்த ஆற்காடு சுரேஷுக்கு கொலைக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லலையே, எந்த இதுலையும் சொல்லலை. அப்போது அரசியல் ரீதியாக நடந்த இந்த படுகொலையை மூடி மறைக்கிறதுக்காக ஆம்ஸ்ட்ராங் ரவுடி. இன்னொன்று என்னன்னா வந்து முதல்வர் நேர்லேயே போயிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ ஒருத்தர் ரவுடினா ரவுடி வந்து ரவுடியா ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவங்களாம் போய் நேரில் பார்ப்பாங்களா சார்? இது திமுக ஐடிவிங்க தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமை கொலை செய்யப்பட்டார். இது திமுகவுக்கு அவன் ஒரு ரவுடி பையன் மீது சித்தரிச்சிட்டா இந்த கரை திமுக மீது விழாது. வணக்கம் சார். வாங்கம்மா. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த இடத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு 4 பேர் வந்து 8 பேர் கணக்கு பார்த்தா 8 பேர் சரண் அடைஞ்சிருக்காங்க. அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஏன் என்ன சந்தேகம் சார்? இல்லை, அந்த கொலை நடந்துச்சுன்னு எனக்கு நண்பர் கொலை நடந்துச்சுன்னு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். எப்போ அந்த அதிர்ச்சியை விட அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டே வருது. ஏன்னா எப்பவுமே ஒரு கொலை சாதாரணமாக நடக்குதுன்னு சொன்னால் உடனே குற்றவாளிகள் வந்து சரண்டர் ஆக மாட்டாங்க. பெரும்பாலும் ஒரு நாள் இல்லை 2வது நாள், அதுவும் அந்த காவல்துறை வந்து இவங்க தான் குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதன் பிறகு இப்போ வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுவாங்க, கைது பண்ணும். இப்போ நான் குற்றவாளின்னு சொல்லி இது பண்ணிட்டா என் வீட்டுக்கு 2 முறை போயிட்டு வந்தால் போலீஸில் போய் சரண்டர் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆவாங்க. அதுவும் வந்து வெளியூர் கோர்ட்டில் தான் போய் சரண்டர் ஆவாங்க. இந்த விஷயத்தில் வந்து எப்படின்னா நேரடியாக போலீஸில் போய் சரண்டர் ஆகிருக்காங்க. சார், அந்த கொலை நடந்ததே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஏரியாவில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லேயே கூட கொலை நடந்திருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்தது, கோர்ட்டுக்கு பக்கத்தில் நடந்தது, முதல்வர் வீட்டுக்கு முன்னாடி நடந்தது, முதல்வர் வீட்டுக்கு பின்னாடி நடந்தது, இது முதல்வர் தொகுதியில் நடந்தது. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. கொலைன்னு சொல்லி பண்ணணும்னு சொன்னால் அவன் எங்கே இருந்தாலும் பண்ண தான் செய்வான். புரியுதுங்களா? ஒரு திட்டமிட்டானுங்கன்னா எங்கே இருந்தாலும் பண்ணுவாங்க. நம்ம அந்த விஷயத்துக்கு நான் போகலை. நான் இது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நடந்தது எப்படி நடந்தது, போய் சரண்டர் ஆனவங்க வந்து கொலை பண்ணவங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? என்னுடைய கேள்வி என்னன்னா, சரண்டர் என்ன ப்ரொசீஜர் அப்படிதான், நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆவாங்க. அப்படியே நீ போலீஸ்ல சரண்டர் ஆனாலும் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் சரண்டர் ஆவாங்க. அதுவும் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி தான் சரண்டர் ஆவாங்க. அதாவது நான் இந்த ஸ்டேஷனில் சரண்டர் ஆகுங்க சார் அப்படின் போது அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோ அல்லது இருக்கக்கூடிய டிசி உயர் அதிகாரிகளுடைய நல்ல ஒரு தொடர்புள்ள நபர் ஃபோன் பண்ணி, சார் இதேமாரி பசங்க வருவானுங்க, அடிக்காதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, சரண்டர் ஆகிறேன்றாங்க, உங்கள்கிட்ட பார்த்துங்கன்னு, சரி அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு சரண்டர் பண்ணுவார். புரியுதுங்களா? இதுதான் முறை. ஆனால் இது கொலை நடந்த 1 ஹவரில் இங்கேருந்து அண்ணா நகர் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது. 3 கிலோமீட்டரில் போய் இவங்க சர்வசாதாரணமாக சரண்டர் ஆகிறாங்களாம். அப்போ சரண்டர் ஆகிறாங்கன்னா அப்போ இவங்களை சரண்டர் பண்ண விஐபி அல்லது விவிஐபி யார்? அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல வழக்கறிஞர் மூலியமா ஏன் சார் கொலை ஒரு விஷயம் நடக்க நான் என்ன சொல்றேன், வழக்கறிஞர் மூலியமா சரண்டர் ஆனாங்க. எந்த வழக்கறிஞர் மூலியமா சரண்டர் ஆனாங்க? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லைங்களா? ஏன்னு சொன்னேன், ஏன்னா வழக்கறிஞர்னு சொன்னா இந்த கொலை நடந்த உடனே அப்ப அந்த வழக்கறிஞர் மூலியமா சரண்டர் ஆனா நிச்சயம் அந்த வழக்கறிஞருக்கு இந்த கொலையில ஏதோ ஒரு காரணத்தை தொடர்பு இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுவாக இருக்கும். அது இது சரண்டர் விஷயம் இல்லை. போலீஸ் சொல்லுது சரண்டர் இல்லை, அவங்க நாங்கள் 3 மணி நேரத்தை நாங்கள் பிடிச்சிட்டோம். யார் சொல்றா? போலீஸ் சொல்லுது. போலீஸ் தவறான தகவல் கொடுக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் சரண்டர்னாங்க. அப்புறம் போலீஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இல்லை நாங்கள் பிடிச்சது அப்படின்றோம். முதல்வரும் அதான் சொல்லியிருக்காரு, 2 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டாரு. நான் என்ன கேட்குறேன், குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே குறைஞ்சி ஒரு 4-5 மணி நேரம் ஆகும்.
அவங்க அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ வேகமாக ஒரு 4-5 டீமை போட்டு வேகமாக அதை அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் எடுத்து அந்த சிசிடிவி கேமராவில் இப்போ நான் போனவோ நீங்கள் போனாலும் உடனே இவங்க தான்ட்டு தெரியாது, ஒரு உருவம் தெரியும். பட் அதை இவங்க எடுத்து போய் ஹைலி கேமராவில் வச்சு டெபெக்ட் பண்ணுவான். இது பண்ணிவிட்டு அதன் மூலியமாக தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் தான் ஸோ பர்சன் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதன் பிறகு அவனுடைய முகவரி, அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு. அப்போ இதுக்கே குறைஞ்சபட்சம் வேகமாக வேலை செஞ்சால் 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் வேகமாக வேலை செஞ்சாவே. அப்படி இருக்கும்போது இவங்களை வித்தின் ஒரு 1 hour 2 hours நாங்கள் பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை எப்படி நம்ம நம்ப முடியும் சொல்லுங்கள்? அப்போது காவல்துறைக்கு ஏற்கனவே இவங்க தான் கொலையாளின்னு தெரியுமா? முன்னாடியே தகவல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? இவங்க தான் கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் இவங்க போய் உடனே கொலை பண்ண அடுத்த நிமிஷம் கப்பக்கன்னு பிடிச்சிருக்கு. சார் இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். அவர் வாழ்ற இடம், அவர் வாழ்ந்த இடம், அங்க நம்ம தெரிஞ்சவங்க ஒரு தெருவில் நடந்து போனாலே இவங்க வீட்டாளி, அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவரால் தான் அங்க இருக்க மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்பேற்பட்டவரை அங்க ஒரு 4 பேர் இந்த மாதிரி ஒரு 8 பேர் போய் பண்றாங்க சார். அங்க யாருமே ஏன் கேட்கல, யாருமே ஏன் ஓடி வரல? இப்போ கிராமம் வேற, சென்னை என்னுடைய நிலை வேற. சென்னையில் என்னதான் நமக்கு பரிச்சயமான நபர்களாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் யாருக்குமே கை கால் ஓடாது. நம்மளும் பல விஷயங்களை பார்த்துருக்கோம், ஸ்பாட்டில் ஓடாது. அதனால் இது அவங்க கோட்டையிலே போய் போட்டோம். இது கிராமத்தில் அப்படி பண்ணிட்டு வர முடியாது. கிராமம் எப்படின்னா, இப்போ நானே போனேன்னு சொன்னால் யார் இருந்தாலும் புதுசாக இருக்கானே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தெருவில் எத்தனை வீடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த எத்தனை வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த வீடுகளுக்கு யார் யார் போவாங்க முதல் கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அத்துப்படி. அதை தவிர்த்து 3rd ஒரு புதுமையான புதுசாக ஒரு முகம் போகுதுன்னா அந்த முகம் தனியாக போச்சுன்னு சொன்னாவோ, இல்லை அந்த முகம் புது முகங்கள் ஒரு தனியாக ஒரு 5-6 பேர் போனாவோ வித்தியாசமாக இருந்தாவோ அந்த ஊரே அலர்ட் ஆகும். நகரங்களில் அது அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே மேல் வீட்டில் வாடகை இருப்பான், கீழ் வீட்டில் இவன் இருப்பான். மேல் வீட்டுக்காரன் யார் உடைய ஒரு பெண்ணு இருக்குன்னா பொண்ணுடைய புருஷனா பொண்ண அண்ணனா தம்பியா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி தான் சென்னை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சென்னையில் நீங்களும் இப்போ இருக்கீங்க இல்லையா, சென்னையில் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அது யார் இது அப்படின்னு தெரியாது. அதனால் அவங்க போய் திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணும்போது அப்போ கூட இருந்தவங்களும் வராங்க, அவங்களுக்கு வெட்டு விழுதுன்னும் போது அவங்க ஆயுதத்தோடு இப்போ ஒருத்தன் வரான் என்கிட்ட, அப்போ நான் 10 பேர் வச்சுக்கிட்டு 10 பேரும் ஆயுதம் துப்பாக்கி கத்தி வச்சுக்கிட்டு அவன் 10 பேரும் துப்பாக்கி கத்தி வச்சுட்டு வந்தோன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காப்பாற்றலாம், இல்லை எதுவும் பண்ணலாம். நம்ம ஏதோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டாக் நடக்குதுன்னு சொல்லும்போது அது கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணணுன்றது தெரியாது. எவ்வளவு பெரிய பயில்வான சார் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சரணடைஞ்சவங்க ஒரு தரப்பினர் சொல்றாங்களா, ஆருத்ராவோட விஷயத்துல இவர் தலையிட்டனாலதான் இவரை நாங்க இப்படி பண்ணிட்டோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கு அதனாலதான் எதுதான் சார் உண்மை? இல்ல நான் ஃபர்ஸ்ட் சரண்டர் விஷயம் பேசுவோம். சரண்டர் அப்படி இல்லை, போலீஸு நாங்கள் பிடிச்சோன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க நீங்கள் குற்றவாளி இவங்க தான்றது ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? அப்போ இந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கும்போது நிச்சயம் காவல்துறை ஏதோ மறைக்கிறதுக்காக அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆருத்ரா விஷயம் எடுக்கிறாங்க, எப்போவோ இறந்து போன ஆற்காடு சுரேஷ் விஷயம் எடுக்கப்படுது. புரியுதுங்களா? எடுக்கப்படுதுன்னும் போது இதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகம். ஆனால் கொலை குற்றவாளிகளில் ஒரு நபர் சரண்டானதில் ஒரு நபர் ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. என்ன கொடுத்தாரு, என்னுடைய அண்ணனுடைய பிறந்த நாள் அன்று நாங்கள் ஆம்ஸ்டாங்கை முடித்தோம். இது ஊடகங்களில், அதுவும் திமுக ஆதரவு ஊடகங்களில் தான் இதெல்லாம் செய்தியாக வருது. ஆனால் நான் கேட்குறேன், திமுக ஆதரவு ஊடகங்களில் செய்தியாக வரும்பொழுது தான் உண்மையிலே அந்த ஸ்டேட்மெண்ட் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி கொடுத்தாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த சந்தேகத்தின் பலனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஆம்ஸ்டாங் விஷயத்தில் நடந்திருக்கு, மறைக்கப்படுதுன்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம், நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒரு பெரும் புள்ளியில் பெரும் புள்ளி அதில் தொடர்பு இருக்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இல்லை ஆருத்ரா விஷயம் ஆற்காடு சுரேஷ் தான் இது பழிக்கு பழி அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டு 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷமாக இது சம்பந்தமாக ஒரு பத்திரிகையில் கூட அதாவது கிரைம் சப்ஜெக்ட் இன்னைக்கு எழுதுறாங்களே, ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆர்டிக்கல் வருது.
ஆருத்ரா, ஆற்காடு சுரேஷ், அதுக்கு பழின்னு சொல்லிட்டு வருது திமுக ஆதரவு ஊடகங்கள். நானே கேட்குறேன், இதை வந்து ஆற்காடு சுரேஷ் சேர்த்து 1 வருஷமா ஆச்சு. 1 வருஷமா நீங்கள் அந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு காரணம் ஆம்ஸ்டாங் தான் சொல்லலையே. எந்த இதுலையும் சொல்லலை. கிரைம் சப்ஜெக்ட் நீங்கள் இன்னைக்கு எழுதுறீங்க இல்லையா, அன்னைக்கு எழுதலையே. அப்போது அரசியல் ரீதியாக நடந்த இந்த படுகொலையை மூடி மறைக்கிறதுக்காக ஆம்ஸ்டாங் ரவுடி, ஆம்ஸ்டாங் சரி, இதையும் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் இறந்ததற்கு அழுகாத மனுஷங்களே கிடையாது. கோடான கோடி மக்கள் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களால வர முடியலன்னா கூட டிவியில பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க சார். இன்னொன்று என்னன்னா வந்து முதல்வர் நேர்லயே போயிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. மாயாவதி அவர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் ரவுடினா, ரவுடியா ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவங்களாம் போய் நேரில் பார்ப்பாங்களா சார்? இது திமுக ஐடி விங்கு தான். எப்படின்னு சொன்னால், திமுக ஆட்சியில் நடந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமை கொலை செய்யப்பட்டார் இல்லையா? அப்படின்னும்போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்டப்பேர் வருது. அப்போ திமுக ஊடகங்களும் திமுக ஐடி விங் உட்பட எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது திமுகவுக்கு அவன் ஒரு ரவுடி பையன் மீது சித்தரிச்சிட்டா இந்த கரை திமுக மீது விழாது, பழிக்கு பழி நடந்ததான் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் தான் மும்முரம் காட்டுறாங்க திமுகவினர். அதுதான் இப்போ எனக்கு திமுக மீது சந்தேகமே அதிகமாகிடுது சார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து பண்றவர் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மக்கள் அவர் எங்களை விட்டு போயிட்டாரு, இனி நாங்க எங்க போவோம், எங்களுக்கு ஆள் இல்லையே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுதான் சார் உண்மை? எதிர்த்தரப்பினர் ரவுடின்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஆதரவாளர்கள் இல்லைன்னுவாங்க. இதுதான் நிலை. ஏன்னா எதிர்த்தரப்பினர், அதுவும் எதிர்த்தரப்பினர்னா குறிப்பாக வந்து திமுக வந்து என்ன நினைக்கிறதுன்னா, இது வந்து ஒரு அரசியல் ரீதியான பகை, அரசியல் ரீதியான படுகொலைன்னு சொன்னால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். அதை மூடி மறைக்கிறதுக்கு அவர் ரவுடி என்ற ஒரு பிம்பத்தை புதுசாக ஏற்படுத்துகிறாங்க. ஒன்று. இன்னொன்று, அவருக்கு வெறுப்பாக இருந்த சில பேர் வந்து ஆமாம் அவன் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவாங்க. என்னை பொறுத்தவரையிலே ரவுடின்னு சொன்னால் வழக்கு இருக்கணுமா இல்லையா? நீ என்னதான் எவ்வளோதான் பிரபலமான நபராக இருந்தாலும் ஒரு சில வழக்குகளாச்சும் நிலுவையில் அவன் பேரில் இருக்குமா இருக்காதான்? ஒரு கொலை கேஸாச்சும் இருக்கணும் இல்லையா? அல்லது ஒரு கொலை முயற்சி வழக்காச்சும் இருக்கணும். எதுவுமே இல்லாத ஒரு நபரை எப்படி நீங்கள் வந்து ரவுடின்னு சொல்லி ஈஸியாக வந்து தட்டி விடுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதை தான் நான் சொல்கிறேன். நான் ரவுடின்னு சொன்னால் பல வழக்குகள் இருக்கணும். பல குழந்தைகளை பல பேரை படிக்க வச்சு வழக்கறிஞர்கள் ஆக்கியிருக்கிறார். இன்னைக்கு அவர் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு இப்போ அவர் இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு கதறல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அவர் இறந்து அவர் அடக்கம் பண்ணியும் முடிச்சாச்சு. ஆனாலுமே வந்துட்டு அந்த கொலை நடந்ததுலேருந்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் அதோட ஒரு வெப்பம் அணையவே இல்லை சார். தொடர்ந்து எல்லா இடங்களையும் இந்த விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்கு. இப்போ கொல்லப்பட்ட ஆம்ஸ்டாங் உயிரோட வருவாருன்னா வரமாட்டார் சார். கொல்லப்பட்ட ஆம்ஸ்டாங்க உயிர் பேச்சு கொடுங்கன்னு சொல்லி திமுக கிட்டே இல்லை போலீஸ்கிட்டே நம்ம கோரவும் முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த கொலைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. சதி இல்லாமல் இவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே வித்தின் 1 ஹவர்லேயே எல்லாமே நடந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மிகப்பெரிய சந்தேகங்கள் வருது. இப்போ ஆருத்ரா விஷயம் நீங்களாக தான் எடுத்திருக்கீங்க, திமுக தான் எடுத்திருக்கீங்க. நான் அந்த திமுக கிட்டே கேட்குறேன், இப்போ அந்த ஆருத்ரா பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தாங்க, நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சீங்க. அந்த இயக்குனர் நடிக்கிறோம் ஆர்கே சுரேஷா ஒருத்தன், அவனுக்கு இல்லை இது ஆருத்ரா வழக்கில் சுரேஷ் அவங்க உட்பட நீங்கள் கைது பண்ணுனீங்க. கடைசியாக அவன் துபாய் ஓடிட்டாப்புல, திடீர்னு வந்து போலீஸில் சரண்டர் ஆகிட்டா, அப்புறம் வெளியே போயிட்டாப்புல. இப்போ அந்த ஆருத்ரா வழக்கு என்ன நிலையில் இருக்குது? காவல்துறை தான் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், நாங்கள் இத்தனை பேரை கைது பண்ணோம், இவ்வளோ சொத்தை வந்து நாங்கள் மீட்டிருக்கோம், மீட்கப்பட்ட சொத்தை வந்து நான் நிச்சயம் வந்து நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம், எதுனா ஒன்று சொல்லணும். இல்லை இந்த ஆருத்ரா விஷயத்தில் காவல்துறை இறங்கிச்சு, விசாரணை நடத்திச்சு, அதுக்குள்ளே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இது போன்ற ரவுடிஸ் மூலயமா அவங்க பஞ்சாயத்து தீர்த்துக்கிட்டாங்க, ஆருத்ரா வழக்கு முடிஞ்சிச்சின்னு விஷயம் சொல்லணும். இது 2 சொல்லாமல் காவல்துறை மூடி மறைச்சின்னா நிச்சயமாக இந்த கொலைக்கு பின்னாடி மிகப்பெரிய மர்மம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 100 விழுக்காடு. சீக்கிரமா என்ன எவ்வளோதான் மறைச்சாலும் ஒரு நாள் வந்து அது வெளியே வரதானே சார் செய்யும்? எவ்வளோ மறைச்சாலும் இதுன்னா அந்த ஆளுமை உள்ளவங்க பண்ணியிருந்தாங்க. காவல்துறை, நீதித்துறை, அரசு, இந்த ஆளுமை பெற்ற நபர்கள் இந்த கொலையை பண்ணிவிட்டு ஒரு 5 பேரை போய் சரண்டர் ஆகிடுங்க, 10 பேரை போய் சரண்டர் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆற்காடு சுரேஷ்க்கு அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லையா, ஒரு அமௌண்ட் தரம் போய் சரண்டர் ஆகணும்னா ஆகிடுவாப்புல. அப்படி ஆக்கியிருந்தா
நீங்க சொல்றதை பார்த்தா நிறைய விஷயங்கள் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இதே விஷயத்தை தான் பா ரஞ்சித் அவர்களும் கேட்டிருக்காரு. அவரை அடக்கம் பண்றது கூட அவர் வாழ்ந்த இடத்துல வந்துட்டு அனுமதி தரல, தள்ளி தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும். இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு, குற்றவாளிகள் சொல்றதை வச்சு நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அதை தெளிவா நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பா ரஞ்சித் அவர்களும் கேட்டிருக்காங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்தாலும் மக்கள் நாயகன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம்.